ஸ்டஃப்டு பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாவக்காயில் ஸ்டஃப் பண்ணி செய்யும்போது கசப்பு ரொம்ப தெரியாது. இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 3 டீஸ்பூன் தனியா பொடி, 3 டீஸ்பூன் வரமிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, ரெண்டு டீஸ்பூன் சோம்பு பொடி எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துடலாம். மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலந்து வச்சுருக்க மசாலா பொடியையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதி மசாலா பொடி தான் கலந்துருக்கேன். மீதி இருக்கிற மசாலா பொடியை கடைசியாக பாவக்காய் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். இது போல் கட் பண்ணி உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். எல்லா பாவக்காயிலையும் சீடை எடுத்துகிட்டு இது போல் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது போல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணும்போது வெங்காயம் வெளியே வராமல் கொஞ்சமாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில்லிங் வெளியே தெரிகிற மாதிரி நிறையா இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணும்போது கருகிடும். அதனால் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா பாவக்காயிலையும் ஃபில் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அயன் கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாவக்காயும் கடாயில் வச்சு மூடி வச்சுருங்க.
பாகக்காய்களை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. காய்களை கிளறாமல் திருப்பி வச்சு மூடி வச்சா போதும். தேவைப்படும் போது ஆயில் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியையும் சேர்த்து கலந்துடலாம். பொடியை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப்டு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஸ்டஃப் பண்ணி செய்யும் போது கசப்பே தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வெங்காயத்தோட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.